நான் ஏன் வாழணும், டிவோர்ஸ்க்கு பிறகு மனைவி அளிக்கும் 5 உண்மைகள் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஏன் வாழணும் அப்படின்ற கேள்வி அடிக்கடி உங்களோட மனதில் ஏன் தோணுது, அதுக்கு உண்டான அடிப்படை காரணங்கள் என்ன, இதுல இருந்து நீங்க எப்படி மீண்டு வந்து உங்களோட வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்ற அந்த குறிக்கோளை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். நீங்க ஒரு டிவோர்ஸ் ஆன பீப்புளா இருந்தாலும் சரி, இல்ல கணவன் மனைவி நாங்க 2 பேரும் ரொம்ப நாள பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், பட் ஆனா இந்த கேள்வி என் மனசுக்குள்ள அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு, என்ன அறியாமலே இதுக்கு விடையும் கண்டுபிடிக்க முடியாம ஒரு தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த மனநிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இல்ல எனக்கு ஒரு மேரேஜ் ஆகி இப்போதான் 1 year or 2 yearsக்குள்ளதான் ஆகுது, பட் ஆனா என்னோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு, ஆனா எனக்குள்ளயும் ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு, இதுக்கு எப்படி நான் நிரந்தரமான ஒரு தீர்வு காண்றது அப்படின்றது நீங்க தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் உங்கள் குமரேசன் மணி, டிவோர்ஸ் லைஃப் கோச். ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட லைஃப்க்கு உண்டான மோஸ்ட் இன்ஃபர்மேஷன் தகவல் நம்ம ரெகுலரா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நான் ஏன் வாழணும், இந்த கொஸ்டின் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனைகள் உருவானனால இந்த கொஸ்டின் உருவாகுது. அப்போ உங்களுக்குள்ள அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாயிருக்கு, நான் ஏன் வாழணும். இதே இந்த வெற்றிடம் இல்லை அப்படின்னா நான் எப்படி வாழணும், என்னென்னனால என் வாழ்க்கையை மாற்றத்தை உருவாக்கிக்கணும் அப்படின்ற அந்த கேள்விதான் உங்களுக்குள்ள வந்திருக்குமோ. அப்பதான் அதுதான் உங்களோட குரோத்துக்கு எடுத்துட்டு போகும். ஆனா உங்களுக்கு நான் ஏன் அது மாறி ஆப்போசிட்டா நான் ஏன் வாழணும் அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ இங்க நீங்க சிந்திக்கக்கூடிய ஒரே செயல், இந்த வெற்றி இடத்தை நீங்க ஏன் வாழணும்ன்றத கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு முறையான ஒரு செயலை நீங்க உருவாக்குனீங்கன்னா நீங்க நானும் வாழணும் அப்படின்ற ஒரு பிடிப்பு, ஒரு தன்னம்பிக்கை, ஒரு ஆசை, ஒரு கனவுகள், நான் இதுக்காக தான் என்னோட வாழ்க்கையை முழுமையா நான் வாழ போறேன் அப்படின்ற ஒரு கோட்பாடு அந்த இடத்துல உருவாகும். அதன் மூலியமா உங்களோட வாழ்க்கை அதை நோக்கி பயணிக்கும். நான் ஏன் வாழணும் அப்படின்றது உங்களுக்கு ஏன் அடிக்கடி வருதுன்னு நீங்க என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? இல்ல இதுக்கு உண்டான ரிசல்ட் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இல்ல நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நான் ஏன் வாழணும்ன்ற ஒரு மன கஷ்டத்திலையும், ஒரு விரக்தியிலையும், ஒரு சோகத்திலையும், ஒரு கவலையிலையும் நீங்க வாழ்ந்துருவீங்க. ஆனா ஏன் வாழணும் அப்படின்ற ஒரு கொஸ்டினை வச்சுட்டு நீங்க அதுக்கு உண்டான ஆன்சரை நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னாவே அங்கதான் உங்களோட லைஃப், உங்களோட கனவுகள், உங்களோட நீங்க என்ன லைஃப் பர்பஸ் இது அந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்டா அப்பதான் உருவாகுது. அங்கதான் உங்களோட புது லைஃபும் அடியெடுத்து வைக்குது. இத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உண்மைகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல எது நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல எது நீங்க ஃபாலோ பண்ணுனா உங்களோட லைஃப் மாற்றம் அடையும் அப்படின்றத பத்தி நீங்க சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, தனக்குள்ள வர ஃபீலிங்ஸையும், தனக்குள்ள வர ஒரு எண்ணங்களையும், தனக்குள்ள வர வார்த்தைகள்னாலையும் தனக்குள்ளேயே ஒரு நெகட்டிவான வேர்டை உள்ளுக்குள்ள நம்மளே ப்ரோக்ராம் பண்ணிடுறோம். இந்த ப்ரோக்ராம் எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணோம் அப்படின்னா கோடிங் பண்ணுவாங்க. 0, 1 அந்த டெசிபிள் அந்த ரேஞ்சில தான் அவங்க கோடிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களோட இதுல 1 0வா இருப்பீங்க, இன்னும் 1ஆ இருப்பீங்க. 0ன்றது நெகட்டிவ் தாட்ஸ், இது எல்லாமே ஜென்ரலா எல்லாத்துக்கும் வராதுதான். பட் ஆனா இதுல இருந்து ஓவர் கம் பண்ணி 1 அப்படின்றது பாசிட்டிவ் தாட்ஸ். அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் தான் வரும். நீங்க எப்படின்னா 0 1 0 1 இந்த பிட்ஸ்ல, அதாவது சயின்ஸ் பிரகாரம் சொல்ல போனா, கம்ப்யூட்டர் பிரகாரம் சொல்ல போனா இந்த பிட்ஸ்ல நீங்க வாழ்ந்துருவீங்க. 0 1 0 1 மாத்தி மாத்தி உங்களை டிராவல் பண்றப்போ என்ன ஆகும்னா, உங்களோட மைண்ட் ஸ்டேபிளா இருக்காது, உங்க பிரெயின் ஒரு ஃப்ரீக்வன்சில ஒர்க் ஆகாது. இதனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் வந்துகிட்டே இருக்கும். பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் வரும், பாசிட்டிவ் வரும். இதனால உங்களோட குரோத்தை நீங்க எந்த அளவுக்கு நீங்க நம்புவீங்க அப்படின்ற அந்த ஆழமான ஒரு புரிதல் உங்களுக்குள்ள வராது. மனதை அளிக்கும் அந்த 5 உண்மைகளை இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், தன்னை குற்றம் சொல்லும் எண்ணம், இல்லைன்னா அந்த மனநிலை. எந்த ஒரு பிரச்சனையா நீங்க சந்திச்சாலும் கடைசியில நீங்க என்னவா யோசிச்சிருவீங்கன்னா, குற்றம் எல்லாம் உங்க மேலேயே நீங்க சுமத்திக்குவீங்க. அந்த செயல் எப்படி இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு பழக்கமா மாறி இருக்கும். நீங்க சின்ன செயல் முதல் கொண்டு நீங்க எந்த ஒரு வெற்றிகரமான செயல் செஞ்சாலும் அதன் மூலியமா அந்த வெற்றி அடைஞ்ச பிறகு மறுபடியும் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அதை தோல்வி அடைஞ்சாலே தன்னை குற்றம் சொல்லும் மனநிலை. இன்னர் உலகத்துல, இன்னர் வேர்ல்டுல நீங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்குவீங்க,
இதுக்கு யாரும் தடை சொல்ல மாட்டாங்க. உங்களை நீங்களே குற்றம் சொல்லி குற்றவாளியா ஆக்கிடுவீங்க. இதுக்கு அதாவது வெளியில குற்றம் செஞ்சா கூட ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க. இவ்வளவு நாள் குற்றம் அனுபவிக்கணும், இல்லைன்னா ஃபைன் அப்படின்ற அந்த ஒரு வரைமுறை சட்டம் வச்சிருப்பாங்க. ஆனா உங்களுக்குள்ளே நீங்க செஞ்சிக்கிற குற்றங்கிறது இதுக்கு வரைமுறையே கிடையாது. நீங்களா பார்த்து திருந்தினா மட்டும்தான் இந்த குற்ற உணர்வு நீங்க வெளியே வருவீங்களோ வழிய, மற்றபடி யாராலும் இது சொன்னாலும் உங்களால நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க அந்த தன்மையில பழகி இருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு பிடிச்சு போயும். இப்ப எப்படி உங்களுக்கு தேவையான ஒரு உணவு, நீங்க பிடிச்ச உணவு இருந்துச்சுன்னா நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்க அதை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, அதை லைக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது என்னன்னா உங்களோட பிரெயின்ல அந்த நியூரான்ஸ் அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி அதிகமாயிரும். அப்போ உங்களுக்கு அந்த பொருளை பார்த்தோன்னே சாப்பிடணும் உங்களை அறியாமையே போய் எடுத்துருவீங்க. அந்த மாதிரி உங்களோட குற்ற உணர்வுகள் அதுலயே நீங்க வாழ்ந்து அதை அனுபவிக்கிறதுனால, அதை ரசிக்கிறதுனால அது உங்களுக்கு தெரியாது. ஆனா இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதன் மூலியமா உங்களோட எந்த ஒரு செயல் நீங்க செஞ்சாலும் அந்த குற்ற உணர்வுன்றது கடைசியில நீங்க அந்த ஃப்ளோவையே மாத்திட்டு தானா அப்படின்ற அந்த அவநம்பிக்கையில நீங்க வாழ்றதுனால நீங்க எப்பயுமே உங்களை நீங்க குரோத்தை நோக்கி நீங்க போகிறதுக்கு உண்டான வழிகள் ஃபர்ஸ்ட் ஏற்படுதுன்னா அது உங்களோட குற்ற உணர்வு, அந்த எண்ணங்கள், அந்த மனநிலை. இதை நீங்க ஃபர்ஸ்ட் அழிக்கணும். இதுல இருந்து நீங்க விடுபடணும். இதுல இருந்து நீங்க தெளிவாகணும். இந்த மனநிலையில யார் நீங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்க மாத்திக்கோங்க. செகண்ட், மற்றவங்களோட பார்வை. அதாவது பொதுவா மற்றவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னா, அந்த பார்வை அவங்களோட சொல்ற சொல் ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம காதுல விழும், இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் தான் விழும். ஆனா பட் அந்த செயலை நம்ம எப்படி எடுத்துருவோம்னா நம்ம லைஃப் வரைக்கும் எடுத்துட்டு போயிடுவோம். அதையே வச்சு வாழ்வோம். ஒரு நெகட்டிவா ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லிடுவாங்க, இல்லைன்னா இவங்களோட வாழ்க்கையே வாழ முடியாம ஒரு தன்மையில இருக்காங்க அப்படின்ற சில நெகட்டிவ் எல்லாம் வெளியில இருந்து வர வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி உருவாகிட்டு இருக்கு. சோ அதை நீங்க எப்படின்னா அந்த ஒரு 2 செகண்டோ ஒரு 5 நிமிஷமோ உங்க காதால வாங்கின அந்த வேர்ட்ஸ, அதனோட பவரை உங்க லைஃப் வரைக்கும் நீங்க குற்ற உணர்வுக்கும் வந்துருவீங்க. ரெண்டாவது இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னே அதே மனநிலையிலே நீங்க வாழ்ந்துருவீங்க. அடிக்கடி அதை ரீப்ரோக்ராம் பண்ணுவாங்க. இப்படி ரீப்ரோக்ராம் பண்றதுனால உங்களோட பிரெயின் என்ன ஆகும்னா அதுக்கு ஆக்டிவேட் ஆகும். அப்போ நீங்க எதுக்கும் எந்த ஒரு செயலுக்கும் நீங்க லாக்கி இல்லை அப்படின்றது உங்களுக்குள்ளேயே உங்க மனநிலை உங்களை உறுத்திக்கிட்டே இருக்கும், குத்திக்கிட்டே இருக்கும், வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதனாலையும் மற்றவர்களோட வார்த்தைகள் என்றது உங்களை உருவாக்குறதுக்காக மட்டும்தான் நீங்க பயன்படுத்தணும். அங்கேயும் நீங்க ஒரு growth மைண்ட் செட்ல தான் நீங்க ஒர்க் ஆகணும். இது ஒரு வாய்ப்பு. என்னைய வெளிப்படுத்தி இருக்காங்க, என்னோட தன்மையை இவங்க வெளிப்படுத்தி இருக்காங்க. ஸோ இதுல இருந்து நான் மாறணும். இது எனக்கு ஒரு அவேர்னஸா தான் என்னோட வாழ்க்கைக்கு இருக்கணுமா வழியா இதுவே உங்களோட வாழ்க்கை அளிக்கிற ஒரு பொருளாவோ ஒரு சொல்லாவோ ஒரு செயலாவோ மாறக்கூடாது. இதுக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி நீங்க தான் இதை பாதுகாக்கணும். தேர்டு, வெறுமை மற்றும் தனிமை. வெறுமை எதனால உருவாகுது? உங்களுக்குள்ள நான் ஏன் வாழணும் அப்படின்னா அந்த இடத்துல வெறுமை தான் உருவாகும், அந்த இடத்துல தனிமை தான் உருவாகும். அதன் மூலியமா உங்களுக்கு என்ன கேள்விகள் தான் உருவாகும். அந்த கேள்விகள் முழுமையா எல்லாம் எப்படி அந்த கேள்விகள் உங்களை நெகட்டிவ்ல தான் வைக்கும். அதனாலதான் உங்களுக்கு ஏன் வாழணும் அப்படின்ற தன்மை உங்களுக்கு உருவாகிட்டே இருக்கு. இதுவே உங்களோட கனவுகளுக்காக நீங்க வாழணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அந்த கனவுகள்ல நீங்க அடுத்த கனவுகள் என்ன, அதோட செயல் என்ன, எதனால வாழணும் அப்படின்ற அந்த கண்டினியூட்டி growth தொடர்ச்சியா இருக்கும். அதன் மூலியமா அடுத்த செயல்களை நீங்க செய்வீங்க. அந்த நான் ஏன் வாழணும்ன்ற அந்த வேர்டு அந்த இடத்துலயே கட்டாயி நான் இப்படிதான் வாழணும்ன்ற அந்த முடிவோட நீங்க வாழ இருப்போம். உங்களோட செயல் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட அதனோட செயல்கள் தன்மையில நீங்க போறதுனால நான் ஏன் வாழணும்ன்ற அந்த சொல் அப்படியே அடிபட்டுரும். அதுக்கு பதிலா நான் இப்படிதான் வாழணும் அப்படின்ற அந்த செயல் உங்ககிட்ட மேலோங்கி நிற்கும். நீங்க தான் இந்த இடத்துல முழுமையா இருக்கணும். ஃபோர்த்து, நான் யாருக்காக வாழணும்? நீங்க யாருக்காக வாழணும்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கே தெரியலன்னா அப்போ நீங்க ஒரு விஷன் இல்லாம இருக்கீங்க. உங்களோட கனவுகளுக்காக வாழுங்க. உங்களோட பிள்ளைகள் இருந்தா உங்களோட பிள்ளைகளுக்காக வாழுங்க. ஏன் உங்களோட அந்த உயிர் தன்மைக்காக வாழுங்க. அதாவது
உங்களுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, அது சோகமா இருக்கு, கவலையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும், அது மாறி மாறி இருக்கும். அது அன்றாடம் மனிதர்களோட இயல்பு. அதுக்காக நீங்க அந்த உயிருக்காக வாழுங்க. இந்த உயிரை நான் மலர வைக்கணும், இதுக்காக வாழணும். உங்களுக்குள்ள ஒரு கனவுகள் வரும்ல, அந்த கனவுகளுக்காக வாழுங்க. அந்த கனவுகள்ல அச்சீவ் பண்ணுங்க. ஏதோ ஒரு செயல்களை உள்ள புதுசு புதுசா தெரிஞ்சுக்கோங்க, லேர்ன் பண்ணுங்க, உங்களோட ஸ்கில்ல வளர்த்துக்கோங்க. இதன் மூலியமா நான் ஏன் வாழணும் அப்படின்ற அந்த தன்மை மாறி, நான் இப்படிதான் வாழணும், எனக்காக வாழணும், என்னோட கனவுகளுக்காக வாழணும், என் ஆசைகளுக்காக வாழணும், என் உயிருக்காக வாழணும் அப்படின்றத நீங்க மாத்திக்கோங்க. உங்களோட வாழ்க்கையும் மாறும். 5th, உண்மையான மாற்றம். உண்மையான மாற்றம் அப்படின்றது எங்கேயுமே வெளியிலிருந்து வராதுங்க. உங்களுக்குள்ள வர மட்டும்தான் மாற்றம். அந்த மாற்றம்ன்றது உங்களுக்குள்ள எப்படி வரும்னா, உங்களோட அந்த சுய சிந்தனைகள் மூலியமா தான் உருவாகும். சிந்தனைகள் சிறந்ததா இருந்தா உங்க வாழ்க்கையும் சிறப்பா மாறும். ஏன்னா சிந்தனைகள் தான் செயலா மாறுது, செயல் தான் வெற்றியா மாறுது. ஸோ சிந்தனைகளை தெளிவா வைங்க. எந்த செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது நன்மை, எதுக்கு நமக்கு தீமை, யாரு கூட நீங்க பழகணும், யாரு கூட அவாய்ட் பண்ணணும் இப்படின்ற அந்த சிந்தனையை ஷார்ப் பண்ணிக்கோங்க. உங்க சிந்தனையை டெய்லி ஒரு வைரம் எப்படி பட்டை திட்டுறாங்களோ அப்பதான் அதோட வைரம் ஜொலிக்கும். அந்த மாதிரி உங்களோட சிந்தனைகளை நீங்க பட்டை திட்டிக்கிட்டே வர உங்களோட சிந்தனை இன்னும் ஷார்ப் ஆகும். நீங்க எங்க வெற்றி அடையணும், உங்களோட வாழ்க்கை எப்படி மாத்தணும், உங்களோட உண்மையான மாற்றம் என்னன்னு உங்களுக்குள்ளேயே உருவாகும். அது எல்லாமே உங்களுக்குள்ளேயே இருக்கு. அதை நீங்க வெளிப்படுத்தல, அதுக்கு நீங்க அலைன் ஆகல, அதுக்கு நீங்க டிசைன் ஆகல. அதுக்காக உருவாகுங்க, மாறுங்க, மாற்றத்தை கொண்டு வரலாம். இதையும் மீறி உங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா நம்ம தமிழ் டிவோர்ஸ் லைஃபா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களை மாற்றத்துக்கும் உங்களோட வாழ்க்கை உண்டான வழிமுறைகளை மாற்றுவதற்கும் தான் நாங்க இங்க செயல்படுறோம். உங்களோட வளர்ச்சிக்காக எப்பயுமே தமிழ் டிவோர்ஸ் லைஃப் உங்களுக்காக காத்திருக்கும். யாருக்காக வாழணும் அப்படின்றத விட என்னென்னலாம் நான் வாழணும்ன்ற அந்த ஆசைகளுக்கும், அந்த கனவுகளுக்கும், அந்த நிஜத்துக்கும், உங்களை வளர்த்த பெற்றோர்களுக்காகவும், இல்ல உங்களுக்கு குழந்தைகள் இருந்தா அந்த குழந்தைகளுக்காகவும், ஏன் உங்களோட உணர்வுகளுக்காகவும், இந்த பூமிக்காகவும், இந்த மக்களுக்காகவும் சில வாழ்க்கை மாற்றத்தை நான் மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு மிக உயர்ந்த குறிக்கோளோட நீங்க குறிக்கோளை வச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா நான் இப்படிதான் வாழணும்ன்றத அப்படியே ஆப்போசிட்டா உங்களுக்குள்ள அமைச்சு உங்க வாழ்க்கையும் முன்னேற்ற அடைய செய்யும். இந்த 5 உண்மைகள்ல நீங்க எதுல ஸ்ட்ரகிள் ஆயிருக்கேன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க இதுல எது நீங்க growth ஆகணும், உங்களை டெவலப் பண்ணணும் அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏன் வாழணும் அப்படின்றத, நான் எப்படியெல்லாம் வாழணும்ன்ற ஒரு கேள்வியை உருவாக்குங்க. அந்த கேள்விகள் உங்களை வாழ வைக்கும். அந்த கேள்விகள் உங்களுக்கு அதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் தேட ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம்.